நல்லா கவனி. இழிவான ஆதாயத்துக்காக என்ன பண்ணக்கூடாது? இச்சிட்டு சண்டைலாம் போடக்கூடாது. அல்லேலூயா. சண்டை போடவே கூடாது. இழிவான ஆகாரத்துக்கு, இழிவான காசு பணத்துக்கெல்லாம் சண்டை போடக்கூடாது. ஊழியம் காசுக்காக செய்யக்கூடாது, இயேசுக்காக செய்யணும். காசுக்காகலாம் ஊழியம் என்ன பண்ணக்கூடாது? செய்யவே கூடாது. இயேசுக்காக தான் செய்யணும். ஒரு இடத்துல போய் மெசேஜ் கொடுத்தோம், கூட இன்னொருத்தர் வந்தாரு, அவரும் ஊழியக்காரர் வந்தாரு, மெசேஜ் கொடுத்தோம். அவர் தானே கூட்டின்னு போனாரு. அங்கே ஒரு 500 ரூபாய் காணி கொடுத்துட்டாருங்க. வழியெல்லாம் சொல்லின்னு வர்றாரு. 4 பிரசங்கம் பண்ணால் 100 ரூபாய் தான் கொடுப்பாங்க. உனக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டாங்க. 4 பிரசங்கம் பண்ணால் 100 ரூபாய் தான் கொடுப்பாங்க. உனக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இந்த 500 ரூபாய் நீயே வச்சுக்கிட்ட. எனக்கு வேணாப்பா, நீ வச்சுக்கோ. நீ புலம்புறத பார்த்தா அந்த 500 ரூபாய் நீ தொலைஞ்சிரும். நீயே வச்சுக்கோ, இனிமே கூட நான் வரமாட்டேன்ட்டு வந்துட்டேன். ஒரு 500 ரூபாய் காசுக்கு சொல்லினே நாம ஒரு பொலிமீன் பாத்தீங்களா? இழிவான ஆகாரத்தை இச்சிக்கிறது. அது காசா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், அது நமக்கு வேணானா வேணாதான் விட்டு வந்துரு. கடவுள் அதை காட்டில சிறந்தது நம்மளுக்கு கொடுத்தா. அல்லேலூயா. அடுத்தது நல்ல ஒழுக்கம். நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்கணும். ஒழுக்கம் கிட்டவங்களா இருக்கவே கூடாது. நல்ல ஒழுக்கம். அல்லேலூயா. நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்கணும். துணி சரியா போடணும் இல்லையா? நம்முடைய ஆக்டிவிட்டி கரெக்டா இருக்கணும். ஆள் பார்த்து நடப்பாங்க. அதனால எல்லாமே நீட்டா இருக்கணும். ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்கணும். எங்க போனாலும் ஒழுக்கம் உள்ளவர்களா நடந்ததுன்னா ஆசீர்வாதமா இருக்கும் இல்லையா? அது நம்ம கிட்ட இல்லையா? சரிப்படுத்திங்க. ரெட்ட நாக்குக்குதா, ஒத்த நாக்கு ஆகிடுங்க. எல்லாத்தையும் சரி பண்ணீங்க. இழிவான ஆகாரத்தை நீங்க சின்ன சின்னத்துக்குலாம் சண்டை போடுறீங்களா? மறந்துடுங்க, வேண்டாம், விட்டுருங்க. அதை எடுத்துட்டு போ. உங்ககிட்ட ஒருத்த சண்டை போட்டு இன்னொரு துணி என்ன பண்ணு கொடுத்துருனார்ல ஆண்டவர், அது கூட கொடுத்துட்டு போ. எதுக்கு சண்டை? உனக்கு ஆண்டவர் வேற கொடுப்பாரு. வேண்டாம். அல்லேலூயா. அடுத்தமா அந்தபடியே ஸ்திரீகளும். இப்ப என்ன சொல்றாரு? ஸ்திரீகள் நல்லொழுக்கம் உள்ளவர்கள் சொன்னாரு. இப்ப யாருக்கு சொல்றாரு? பெண்கள் எப்படி இருக்கணுமா? நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களா, அவதூறு பண்ணாதவர்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களும். அவதூறு பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. கிளியரா